வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் பிரகாஷ். இப்போ நம்ம நியூ ஏரா லைஃப் கேர் ப்ரைவேட் லிமிடெட் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நியூ ஏரா லைஃப் கேர் இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஹால்ன்றது கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கம்பெனியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ எரா லைஃப் கேர் பிரைவேட் லிமிடெட். சரிங்களா? நியூ எரானா புதிய சகாப்தம். ஸோ இந்த கம்பெனியில் இப்போ நாம லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து 2 ப்ராடக்ட். அட் ப்ரெசென்ட் ரன்னிங்கில் வந்து 2 ப்ராடக்ட் இருக்கு. ஒன்று வந்து டிமேக்ஸ் ஸ்ப்ரே, இன்னொன்று வந்து இ பவர் ஸ்ப்ரே. இந்த 2 ப்ராடக்ட். இந்த 2 ப்ராடக்டோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா டிமேக்ஸோட எம்ஆர்பி 2000, இ பவரோட எம்ஆர்பி 3000. ஸ்க்ரீன் தெரியலன்னா ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க, ஸ்க்ரீனில் கிளியராக தெரியும். ஸோ டிமேக்ஸ் 2000 ரூபா, இ பவர் 3000 ரூபா. ஸோ 5000 ப்ராடக்ட்டை நாங்கள் உங்களுக்காக மனசார என்ன பண்ணியிருக்கோம்னா 3200 ருபீஸ்க்கு ஒரு ஆஃபரில் கொடுத்துருக்கோம். இந்த 2 ப்ராடக்ட்டையும் நீங்கள் எடுத்தால் தான் உங்களால் இதில் பெரிய சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டை வச்சு என்ன சக்ஸஸ்ஃபுல்லான பிளான்னு சொல்லி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்பெனியில் என்ன சொல்கிறோம்னாக்க, நீங்கள் ஜாயின் ஆன உடனே இம்மீடியட்டாக லெஃப்ட் அண்ட் ரைட்டு நீங்கள் வந்து 2 டைரக்ட் மஸ்ட் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பே அவுட் வந்து எலிஜிபிள் ஆகும். நீங்கள் 2 டைரக்ட் கொடுக்காம, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரைட்டில் பாருங்க, நீங்கள் லெஃப்ட்டில் ஒரு ஸ்பான்சர் கொடுத்துருக்கீங்க, ரைட்ல உங்க மேல உள்ள ஸ்பான்சர் ஸ்பில்ல கொடுக்குறாரு. ஏன்னா அவங்களுக்கு டைரக்ட் தேவை, அதனால அடிக்கிறாங்க, அவங்க ஸ்பில்ல கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு பவருக்கு யூஸ் ஆகும், பட் உங்களுக்கு பே அவுட் வந்து எலிஜிபிள் ஆகாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்ண உடனே 2 டைரக்ட், தெளிவான டைரக்ட். இந்த 2 பேர் யாரை சூஸ் பண்ணுவீங்க? யாரோ ரோட்ல போறவங்க இல்லையா? கிடையாது. உங்களை மாதிரி யாரு அதுல ஜெயிக்கணும், யாருக்கு அதுல பணம் சம்பாதிக்கணும்னு அந்த தாக்கம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு 2 பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னரை வந்துட்டு நீங்க லெஃப்ட் ரைட்ல கொடுங்க. அந்த 2 பேரும் உங்களோட பல லட்சம் போட்டு பிசினஸ் பண்ற மாதிரி ஒரு ஆளை, நல்ல ஒரு ஆளை வந்து என்ன பண்ணுங்க, சூஸ் பண்ணி 2 டைரக்டை வந்து போட்டுருங்க. இந்த 2 டைரக்டை பிளேஸ் பண்ணாதான் உங்களுக்கு என்ன செய்யும்னா பே அவுட் வந்து எலிஜிபிள் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பிளான் வந்துட்டு பியூர் பைனரி பிளான். பியூர் பைனரி. இது வந்து ட்ரைனரியோ இல்ல சன்ஃபிளவரோ இல்ல மற்ற கான்செப்ட்லாம் கிடையாது. பியூர் பைனரி. பைனரினா லெஃப்ட் ரைட் மட்டும் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ட்ரீயை எடுத்துட்டு போக முடியும். இப்ப கம்பெனில நாங்க என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் மட்டும், ஃபர்ஸ்ட் பேர் மட்டும் 1:2 ஆர் 2:1 பண்ணணும். ரெஸ்ட் ஃபுல்லா அதர் பேர் ஃபுல்லா 1:1 பண்ணாலே போதும் லைஃப் டைம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் 1:2, 2:1க்காக நிறைய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னாக்க, லெஃப்ட் ஏபி போட்டுட்டு சின்னு சொல்லி ஒரு டெய்ல் போட சொல்லுவாங்க. இந்த டெய்ல உள்ள அமௌண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு தான் போகுமே தவிர மேல உள்ள எந்த லீடருக்குமே என்ன செய்யாது, 1 PV கால்குலேட் ஆகாது, ஒரு பிசினஸோட இன்கம் போகாது, இதுவுமே போகாது. இதுதான் கம்பெனி கொடுத்துருக்கிற ஒரு இது அவங்களுடைய பெனிஃபிட்காக. பட் இங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு ரியாலிட்டியா கொடுத்துருக்கோம். நீங்க டெய்ல் போட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் என்ன பண்ணலாம், லெஃப்ட்ல உங்களை மாதிரி ஒரு 3200 ரூபா கொடுத்து ஒருத்தர் ஜாயின் ஆகிறாருன்னா அதுக்கு 2 PV. ரைட்ல ஒருத்தர் வந்துட்டு அவர்கிட்ட 3200 ரூபா இல்ல 1600 ரூபா ஃபர்ஸ்ட் ஜாயின் ஆகிக்கிறேன் சார், அப்புறம் டாப் அப் பண்றேன்னா பரவாயில்ல, அவர் 1500 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு PV. அப்ப லெஃப்ட்ல 2, ரைட்ல 1னா 2:1 ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். இதுக்கு உங்களுக்கு பைனரி இன்கம் வந்து 240 ருபீஸ் ஃபர்ஸ்ட் பே அவுட் கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்க லெஃப்ட்ல ஒரு 1600 ரூபா, ரைட்ல ஒரு 1600 ரூபா வச்சீங்கன்னா உங்களுக்கு 240 ரூபா. அதாவது பைனரி கமிஷன் வந்து அமௌண்ட்டுக்கு 15% நாங்க ஒதுக்குறோம். 1600 ரூபா, 1600 15% பாத்தீங்கன்னா 240 ரூபா. அது உங்களுக்கு பே அவுட்டா ரிலீஸ் ஆகும். இதுவே 3200 வந்துச்சுன்னா உங்களுக்கு 480 ரூபா ரிலீஸ் ஆகும். இப்ப இதுல வந்துட்டு 3200 ஐடியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமா ஒரு நாளைக்கு சீலிங் வந்து 5000 ரூபா கம்பெனி நாங்க கொடுக்குறோம். இப்ப அந்த 5000 ரூபா எடுக்கணும் அப்படின்னு சொன்னா லெஃப்ட்ல 3200 ரூபா ஐடி ஒரு 11 ஐடி, ரைட்ல 3200 ரூபா ஒரு 11 ஐடி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், 5000 ரூபா சீலிங் வந்து கிடைச்சிரும். அதிகபட்சமா நம்ம கம்பெனில வந்துட்டு 20000 ரூபா சீலிங் கொடுக்குறோம். இதுக்கு 16000 ஐடியில நீங்க இருக்கணும். எடுத்த உடனே 16 ஐடிக்கு போக வேண்டியது இல்லை. நீங்க 5000 ரூபா ரீச் பண்ண உடனே அடுத்த அமௌண்ட்டுக்கு நீங்க டாப் அப் பண்ணிக்கலாம். அடுத்த அமௌண்ட்டுக்கு நீங்க டாப் அப் பண்ணிக்கலாம். நீங்க டாப் அப் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் அமௌண்ட் கட்ட வேண்டியது இல்லை. அந்த டாப் அப் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். மேல உள்ளவங்களுக்கு அதுக்கு பிவி கமிஷனும் உங்களுக்கு அதில் நம்ம டெலிவரி பண்றோம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பைனரியோடைய பிளான். கிளியருங்களா? ஸோ இது 2வது இன்கம் நம்ம பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் போனஸ். டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் போனஸ் சொல்லி 100% கொடுக்குறோம். இது என்னங்க டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் போனஸ்? நிறைய பேர் பைனரி பண்ணிருப்பீங்க, நெட்வொர்க் பண்ணிருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு நிறைய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னாக்க, நீங்க லெஃப்ட்ல ஒரு ஐடி கொடுத்தீங்கன்னாக்க அதுல ஒரு 10% டைரக்ட் ஸ்பான்சர் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ரைட்ல ஒரு ஐடி கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு 10% கமிஷன் கொடுப்பாங்க. திரும்ப மேட்சிங் கமிஷன் ஒன்று கொடுத்துருவாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. பட் இங்க நீங்க ஐடி போட்டா ஃபர்ஸ்ட் வராது, ஆனா லைஃப் டைம் உங்களுக்கு வரும். என்ன லைஃப் டைம் வருது, நீங்க இப்ப 3200 ஜாயின் ஆயிருக்கீங்க, லெஃப்ட்ல ஒருத்தர் 3200, ரைட்ல ஒரு 3200 இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதிகபட்சமா ஒரு நாளைக்கு 5000 ரூபா சீலிங் சொல்றோம். 5000 ரூபா வரணும்னா என்ன பண்றோம்,
லெஃப்ட்ல ரைட்ல 11 ஐடி வந்தா போதும், மேட்ச் ஆனா உங்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்குது. சரியா? இப்ப உங்க லெஃப்ட்ல உள்ளவர் 5000 ரூபாய் சீலிங் எடுக்கிறாரு, ரைட்ல உள்ளவர் சீலிங் 5000 ரூபாய் எடுக்கிறாரு. உங்களுடைய சீலிங் 5000 ரூபாய், நீங்க 3200ல இருந்தீங்கன்னா, இதுவே நீங்க 8000ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10000 ரூபாய் கிடைக்கும். 3200ல இருந்தீங்கன்னா 5000 ரூபாய் தான் கிடைக்கும். அப்ப 15000 ரூபாய். அப்ப U பிளஸ் A பிளஸ் B. அப்ப உங்களுடைய பைனரி இன்கம் 5000 ரூபாய், A உடைய 100% டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் 5000 ரூபாய், B உடைய 100% இன்கம் 5000 ரூபாய். சோ டோட்டலா 15000 ரூபாய் உங்களுக்கு என்ன செய்யுது, பர் டே இன்கமா கிடைக்குது. இந்த பர் டே டெய்லி கட் ஆஃப் நம்ம பிளான்ல வீக்லி பே அவுட், மண்டே ஓவரால் கட் ஆஃப் கம்பெனி கால்குலேட் பண்றோம், டியூஸ்டே கால்குலேட், வெனஸ்டே காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள என்ன செஞ்சிடும், உங்க அக்கௌண்ட்ல கிளியரா பணம் வந்துடும். ஸோ இதுதான் நம்ம நியூ இயர் லைஃப் கேர் வந்துட்டு ஒரு பெரிய சர்வீஸா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வாரம் 15000 ரூபாய், டெய்லி 15000 ரூபாய் இப்படி மெயின்டைன் ஆச்சுன்னா வாரம் 1,50,000 ரூபாய் 7 நாள்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பிளான்ல 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறது மிக மிக எளிது. இன்னைக்கு நிறைய கம்பெனில 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க 2 வருஷம் 3 வருஷம் உங்க உழைப்பு கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு கீழே ஒரு பெரிய டீம் வந்து உங்களால அந்த வாரம் 1,00,000 ரூபாய்லாம் தொட முடியும். பட் இந்த பிளான்ல நீங்க தெளிவான ஆளு, உங்களை மாதிரி தெளிவான ஒரு 2 டைரக்டர் 2 பார்ட்னரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றது மூலியமா அவங்களுக்கு 11 என்ட்ரி கீழே வரதுக்கு நீங்க அவங்கள அது மாதிரி ஏபி போட வச்சு ஒரு 2-3 லெவல கீழே டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 11 பேர் ஈஸியா கிடைச்சிரும். உங்களால 5000 ரூபாய் எடுக்க முடியும், அவங்களால எடுக்க முடியும். 15000 ரூபாய்னா வாரம் 1,50,000 ரூபாய் இந்த பிளான்ல சம்பாதிக்கிறது மிக 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 எளிது. 3 மாசத்துல இருந்து அதிகபட்சம் 6 மாசத்துல 1,00,000 ரூபாய் நீங்க என்ன செஞ்சிடலாம், தெளிவா பிளான் பண்ணீங்கன்னா உங்களால இதுல எடுக்க முடியும். கிளியருங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் வந்துட்டு இதுல ஏபில 100% கொடுக்குறோம். ஏபி மட்டும் இல்ல சார், எனக்கு நிறைய டைரக்ட் தெரியும். இப்ப நான் இங்க பாண்டிச்சேரியில இருக்கேன், நான் எனக்கு இங்க 2 டைரக்ட் கொடுத்துட்டேன், எனக்கு சென்னையில லீடர்ஸ் இருக்காங்க, மதுரையில லீடர்ஸ் இருக்காங்க, பெங்களூர் லீடர்ஸ் இருக்காங்க. கம்பெனி நாங்க என்ன சொல்றோம்னா ரெஸ்ட்ரிக்ஷனே இல்ல, யூ கேன் ஸ்பில் ஓவர் ஹவு மெனி டைரக்ட்ஸ் நீங்க பாட்டு கொடுத்துட்டே இருக்கலாம். இப்ப இதுல பைனரினால நீங்க ஸ்பில்ல தான் கொடுக்க முடியும். லெஃப்ட்னு சொன்னா லெஃப்ட்ல எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் போய் உட்காரும், ரைட்னா எக்ஸ்ட்ரீம் ரைட்ல போய் உட்காரும். அது கீழே உள்ளவங்களுக்கு பைனரிக்கு பவரா சப்போர்ட் ஆகும், அவ்வளவுதானே தவிர என்டையர் பெனிஃபிட் உங்களுக்கு தான் கிடைக்கும் ஸ்பான்சர் பண்றவங்களுக்கு. ஸோ அதனால இதை வந்துட்டு அதர் ஸ்பான்சர்ல இருந்து உங்களுக்கு 50% கிடைக்குது. இது வந்து பைனரி, நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி சன்ஃபிளவர் மாதிரி போட்டிருக்கேன், சிடிஇஎஃப்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ இதுல வந்துட்டு இப்ப இதுல சிடிஇன்னு போட்டிருக்கீங்க, இதுல சிடிஇ வந்துட்டு 5000 ரூபாய் பைனரி வாங்குறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு 2500 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா இவங்க இன்கம்ல உங்களுக்கு 50% கிடைக்குது. ஸோ இது வந்து கம்பெனி கொடுக்குற டைரக்ட் ஸ்பான்சருடைய இன்கம் போனஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு 100 ஏபில இருந்து இமீடியட் அதர் டைரக்ட்ல இருந்து 50% கிடைக்குது. ஸோ இன்னைக்கு நல்லா நினைச்சு பாருங்க, எந்த கம்பெனிலையும் பைனரியை தவிர உங்களுக்கு ஒரு பணமும் கொடுக்காத இடத்துல இந்த நியூ இயர் லைஃப் கேர் வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு மட்டும் இல்லாம நீங்க கொடுத்த உங்களுடைய உழைப்புல இருந்து அவங்களுக்கான பணம் போயிடுது. அந்த அமௌண்ட்டை கம்பெனி உங்களுக்கும் பே பண்ணுது. அதை வந்து பாத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் வந்து இந்த பிளானோட சக்சஸ் போயிட்டு இருக்கு. 3வது இன்கம் நம்ம கம்பெனி கொடுக்குற வந்து டீம் டெவலப்மெண்ட் போனஸ். இது என்ன டீம் டெவலப்மெண்ட் போனஸ் அப்படின்னு சொன்னா, இதுதான் எனக்கு பிடிச்ச இன்கம், நான் இதை டிசைன் பண்ணவன். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க பைனரியில அதிகபட்சமா நீங்க 3000 ரூபாய் சீலிங்ல இருந்தாலும் சரி, 20000 ரூபாய் சீலிங்ல இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 20000 ரூபாய் தான் உங்களால என்ன செய்ய முடியும், எடுத்துக்க முடியும். டைரக்ட் ஸ்பான்சர் நீங்க ஏபி 20000 ரூபாய் வந்தா கூட அந்த 20 40 ரூபாய் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதர் டைரக்ட் நீங்க ஒரு 4 டைரக்ட் போடுறீங்கன்னா அவங்க 20 தொட்டா கூட 10 40,000 ரூபாய். ஸோ மொத்தத்துல உங்களால 1,00,000 ரூபாய்க்கு மேல உங்களால என்ன செய்ய முடியாது, பைனரியில டைரக்ட் ஸ்பான்சர்ல எடுக்க முடியாது, அவ்வளவுதான் உங்களுக்கு லிமிட். ஆனா இந்த டீம் டெவலப்மெண்ட் போனஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் லெவல், இப்ப நீங்க வந்துட்டு ஒரு 10 டைரக்ட் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல, செகண்ட் லெவல்ல அது அப்படியே டூப்ளிகேட் ஆனா 100 பேர் வருவாங்க. தேர்ட் லெவல்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு 1000 பேர் இருப்பாங்க, ஃபோர்த் லெவல்ல ஒரு 2000 பேர், ஃபிஃப்த் லெவல்ல ஒரு 5000 பேர் வச்சுக்குவோம். ஏன்னா 100% எங்கேயுமே நடக்காது, பை குறையும். ஸோ அது மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் வச்சுக்குவோம். இந்த 4 லெவல்ல பாத்தீங்கன்னா செகண்ட் லெவல்ல இருந்து 10% நான் எடுத்து கொடுக்குறோம், தேர்ட் லெவல்ல இருந்து 5% அவங்களுடைய பைனரி இன்கம்ல, ஃபோர்த் லெவல்ல உள்ளவங்க என்ன பைனரி வாங்கியிருக்காங்களோ எத்தனை 1000 பேர் இருக்காங்களோ அத்தனை 1000 பேர் 3%, ஃபிஃப்த் லெவல்ல உள்ளவங்களோட பைனர்ல இருந்து 2%. சுருக்கமா சொன்னா அந்த 4 லெவல்ல பாத்தீங்கன்னா 20% இன்கம் மிகப்பெரிய இன்கமா நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்துட்டு இந்த 4 லெவல்ல வந்துட்டு இப்ப உங்களோட ஏபி 20000 ரூபாய் வாங்குறாங்கனாக்க கண்டிப்பா அந்த 4 லெவல்ல வந்துட்டு என்ன செஞ்சிருக்கும், ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வாங்குறவங்க, 15,000 வாங்குறவங்க, 8,000 வாங்குறவங்க, 5,000 வாங்குறவங்க, 2,000 வாங்குறவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஆவரேஜா இந்த 4 லெவல்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் இன்கம் பிரியுது அப்படின்னா உங்களுடைய 20% 20,000 ரூபாய் அகைன் இங்க உங்களுக்கு என்ன செய்யும், ஜென்ரேட் ஆகும். இது ஏபியுடைய 4 லெவல் மட்டும் இல்ல, நீங்க ஸ்பில் அடிச்சிருக்கிற ஒவ்வொரு டைரக்ட் கீழே உள்ள 4 லெவல். அப்ப இந்த 4 லெவல்ல பாத்தீங்கன்னா அச்சய பாத்திரம் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு இந்த 1,00,000ங்கிறது அதிகமாகும், கம்மியாகாது. டீம் அதிகமாகும் போது நாளைக்கு இங்க 10,00,000 ரூபாய் கொடுக்குறாங்கனாக்க உங்களுக்கு 2,00,000 ரூபாய் கிடைக்கும். இங்க 1 கோடி ரூபாய் போச்சுன்னா உங்களுக்கு 20,00,000 ரூபாய். ஸோ இங்க இன்கம் வந்துட்டு மிகப்பெரிய இன்கமா
உங்களுக்கு எல்லையே கிடையாது, சீலிங்கே கிடையாது, வானம் தான் எல்லை. மிகப்பெரிய ஒரு இன்கம் வந்து நீங்க என்ன செய்ய முடியும், ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால ஒவ்வொரு பீப்புளும் வந்துட்டு டைரக்ட் போட்டதோட விட்டுறாம தயவு செஞ்சு கீழே உள்ள 4 லெவலுக்கு டீப்பா போய் சப்போர்ட் பண்ணுங்க. நான் கத்துக்கிட்ட ஃபார்முலா அகல வைடா விழுகிறத விட ஆழ விழுகிறது, அதாவது டீப்பா போறதுல தான் இதுல சக்சஸ். ஸோ டீப்பா நீங்க சக்சஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு டைரக்ட் கீழையும் 5 லெவலை டெவலப் பண்ணிட்டு அடுத்தடுத்த டைரக்ட் அடிங்க. ஸோ அந்த மாதிரி அடிச்சீங்கன்னா அதுல மிகப்பெரிய சக்சஸ் உங்களால எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுதான் மிகப்பெரிய மேஜிக்கு, சிங்கிள் லைன் இன்கம். இங்கதான் இன்னைக்கு நிறைய பேர் தோத்து போறது. எங்க தோத்து போறாங்க, இன்னைக்கு பைனரிங்கிறது வந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கான மிகப்பெரிய வழி. ஸோ இதனால எல்லா பீப்புளும் என்ன செய்யறாங்கன்னா பைனரி சூஸ் பண்றாங்க. இங்கதான் கம்பெனி ஒரு மிகப்பெரிய செக் வைக்குது. எல்லா கம்பெனியும் என்ன பண்ணுது, எல்லாருக்குமே பைனரியில ஆரம்பத்துல வந்துட்டு மேட்ச் பண்ணிடுவாங்க. பார்த்து பார்த்து ABCD 4 2 போட்டு மேட்ச் பண்ணிடுவாங்க. இது எல்லாருக்கும் பாசிபிள். அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சைடு பிச்சுட்டு போகும் பவர் கேரி ஃபார்வர்ட்னு சொல்லி. அங்க வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு உங்களுக்கு கீழே எத்தனை லட்சம் பிசினஸ் நடந்தாலும் சரி, எத்தனை கோடி பிசினஸ் நடந்தாலும் சரி, நீங்க என்ன சொல்லலாம், எனக்கு பவர் பெருசா இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனா உங்களுக்கு ஒரு ரூபா கூட வராது. இது அத்தனை பணமும் எங்க போகணும், கம்பெனிக்கு தான் போகும். இங்க வந்து உங்களுடைய உழைப்பு எனக்கு தேவையில்ல, உங்க உழைப்பு உங்களுக்கு தான் வரணும். அதை தான் இங்க மாத்திருக்கேன். உங்களுக்கு சிங்கிள் லெவல்ல இன்கம் வரும். சிங்கிள் லெவல்ல இன்கம் வரும்னா ஒரே ஒரு ஐடி போட்டு தூங்குனா வராது. ஸோ 2 பக்கமும் ஏபி, நீங்க நான் முதல்ல சொன்ன ஏபி போட்டா தான் உங்களுக்கு பைனரியே வரும்னு சொல்லி அந்த மாதிரி ஏபி நீங்க போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப பி வந்து வேலை செய்யல, நீங்க போட்டா பி வந்து ஃபாரின் போயிட்டாரு, இல்ல வேற ஏதோ ஒரு வேலையா போயிட்டாரு, இந்த வாரம் பிசினஸே கொடுக்கல. ஏ மட்டும் இந்த வாரம் பிசினஸ் பண்ணி ஒரு 25,000 இன்கம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா, அவர் உங்களுடைய டைரக்ட் ஸ்பான்சர் 100% எடுத்து கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில இந்த 25,000 அப்படியே உங்களுக்கு மேல வரும். அது கீழே டீம் டெவலப்மெண்ட் போனஸ் 4 லெவல் 25,000 வாங்குறாருன்னா கண்டிப்பா கீழே வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பே அவுட் பண்ணாதான் இவரால் 22,000 வாங்க முடியும். ஸோ இப்போ 2 லட்ச ரூபா போயிருக்குன்னா அகைன் அந்த 2 லட்ச ரூபால உங்களுக்கு ஒரு 40,000 ரூபா உங்களுக்கு அகைன் என்ன செய்யும், உங்களுக்கு இன்கமா 65,000 ரூபா உங்களுக்கு இன்கமா வரும். இப்ப எல்லாருமே ஹாப்பி ஆகலாம் இந்த இடத்துல. ஏன் ஹாப்பி ஆகலாம், கண்டிப்பா நமக்கு இந்த கம்பெனி என்ன செய்யுது, உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், உங்களுடைய உழைப்பை வீண் போக்கல வாரம் வாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல இன்கம் கிடைக்குது. இப்ப இதை இப்படி பாருங்க, இப்ப ஏயும் வந்துட்டு உங்களுக்கு மேட்ச் பண்ணல, அவருக்கும் பைனரி வரல, ஆனாலும் கீழே 4 லெவல்ல பிசினஸ் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த டீம் டெவலப்மெண்ட் போனஸா என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்துடும். இந்த பிளானை நான் டிசைன் பண்ணும் போதே எதுக்காக பண்ணேன்னு சொன்னா, சம்திங் இஸ் பெட்டர், நத்திங் இஸ் பெட்டர் தன் சம்திங். ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு சம்திங் வருது இல்லையா. ஸோ அதுக்கான களம் தான் இது, சரியான களம் நியூ ஏரா லைஃப் கேர். இது மாதிரி ஒரு பிளான் இனி நீங்க கனவு கண்டாலும் உங்களுக்கு என்ன செய்யாதுன்னா, லைஃப்லயும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்க போறது இல்லை. ஸோ அதை கிளியரா புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு இந்த கம்பெனி